ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மற்றும் நம்முடைய ஆராதனையை ஆன்லைனில் அட்டன் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக ஆபேலை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஆபேல் அவருடைய விசுவாசத்தின் மூலமாக ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதை நாம் வேதத்திலே அறிய முடிகிறது. ஆகவே தான் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கைகள் குறித்து யார் சாட்சி கொடுத்ததா? தேவனே சாட்சி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய காணிக்கையை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் மரித்தும் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறான். அவன் மரித்து விட்டான், ஆனால் ஆபேலுடைய விசுவாசம் இன்னும் மரிக்கவில்லை. ஆமேன் அல்லேலியாவை அங்கீகரிக்கும்படி சத்தமாய் உயர்த்தி சொல்லி பழக வேண்டும். நமக்கு எப்போவுமே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை முறையிலே மாத்திரம் ஜாக்கிரதை அல்ல, சாட்சி என்பது வெறும் வாழ்வியல் மாத்திரம் அல்ல. நல்லவனாக, வல்லவனாக, நேர்மையாக, உத்தமமாக வாழ்ந்து விடுவது மாத்திரம் ஜாக்கிரதைக்குரிய வேலை அல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை பகுத்து திட்டமாய் போதிக்க வேண்டியதும் மிக முக்கியமான சாட்சியான காரியம். அப்படியானால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேலை குறித்து நாம் சற்று விவரமாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஆபேலை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக, ஏன்னா அநேகருக்கு ஆபேலுடைய விசுவாசத்தை புரிந்து கொள்ள முடியல. ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏன் அங்கீகரித்தார் என்றால் அது விசுவாசத்தினாலே என்று எபிரேயர் 11:4 சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலிகளை தேவனுக்கு செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் காயினுடைய பலியை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காயின் ஏதோ சொத்த கத்திரிக்காய், அப்புறம் அழுகி போன தக்காளி, கெட்டு போன வெண்டைக்காயெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுனால தான் கர்த்தர் அவனை ஏற்றுக்கல அப்படின்னு நிறைய பேர் ஆரம்பத்தில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அப்படி மக்கள் கூட்டம் இருக்குது. அவன் முதல் தரமில்லாததை கொண்டு வந்தான், ஆபேல் முதல் தரமானதை கொண்டு வந்தான், ஆகவே தேவன் அவனை அங்கீகரித்தார். காயின் ஏனோ தானோ என்று கொண்டு வந்தான், ஆகவே ஆண்டவர் அவனை அங்கீகரிக்கல என்பதை அநேகர் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது விஷயம். இது புரியணும்னு சொன்னா முதல்ல தேவனுடைய எப்பவுமே ஒரு சத்தியம் புரியணும்னு சொன்னா அதற்கான மூல காரணங்கள் புரியணும். ஒரு காரியம், ஒரு அழகான கட்டடம் அல்லது ஒரு வலிமையான கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்றால் மிக வலிமையான அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். சரியான அஸ்திபாரத்தின் மேல்தான் வலிமையான கட்டடத்தை கட்ட முடியும். அதே போல சரியான மூல காரியங்கள் புரிந்தால்தான் நாம் சரியான விசுவாச தீர்மானத்துக்குள், சரியான விசுவாசம் எது என்கின்ற முடிவுக்குள்ள வர முடியும். முதல்ல ஏதேனில் நடந்த 4 செய்திகளை நாம் அறிந்திருக்கணும். ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாள் துரத்தப்படுவதற்கு முன்பாக ஏதேனில் நடந்த 4 செய்திகள். 1, தேவன் ஆதாமோடு பேசினது. தேவன் என்ன பேசினாரு? ஆதாம் கிட்ட சுருக்கமாக பார்க்கணும், ஏன்னா செய்தி பெருசு, ஆகவே சுருக்கமாக பார்க்கணும். ஆண்டவர் சொன்னாரு, ஆதாமே எல்லாம் சந்தோஷமா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குதுப்பா, நான் உனக்கு ஒரு கட்டளையை வச்சிருக்கிறேன். இந்த கட்டளை என்னன்னா, இங்கே பொதுவான கனி இருக்கிறது, ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கிறது. அந்த தோட்டத்துக்குள்ள என்னென்ன இருந்துச்சுங்க? பொதுவாக புசிக்க தகுந்த கனி, 2வது ஜீவ விருட்சத்தின் கனி, 3வது நன்மை தீமை அறியத்தக்க அல்லது விரும்பப்படாத சாப்பிடக்கூடாத கனி. இந்த பொதுவான கனியை நீ புசிக்கலாம். ஜீவ விருட்சத்தை குறித்து ஆண்டவர் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன பண்ணக்கூடாது?
புசிக்க கூடாது. ஒருவேளை நீ புசித்தியானா நீ புசிக்கும் நாளில் சாகவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? லிட்டரலா பிசிக்கல் பாடியில சாவது இல்லை, தேவனுக்கும் இந்த ஆதாமுக்குமான உறவு கட்டாயிரும். தேவனுடைய ஆவியும் ஆதாமுடைய ஆவியும் கனெக்டிங்ல இல்லாம போயிடும். மரணத்தின் திருத்துவம் என்ன? ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம், நித்திய மரணம். அப்படியானால் ஆண்டவர் அங்கே ஆதாமுக்கு என்ன பிரசங்கம் பண்ணாரு? இந்த கனியை புசிக்க நாளில் உனக்கும் எனக்குமான ஆவிக்குரிய உறவு கட்டாயிரும், ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து விடுவாய். சரி, இப்ப இரண்டாவது பிரசங்கம் யாருக்குன்னா ஆதாம் ஏவாளுக்கு. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஆதாமோடு ஏவாளோடு பேசினாரா? கர்த்தர் ஆதாமை நோக்கின்னு இருக்குது, அவர்களை நோக்கின்னு இல்ல. கர்த்தர் ஆதாமை நோக்கி, சிங்குலர். ஆண்டவர் ஆதாம் கிட்ட பேசுறார், ஆதாம் ஏவாள் கிட்ட பேசுறான். மூணாவது பிரசங்கம் யாருடைய பிரசங்கம்? ஆதாம் என்னன்னு பேசியிருப்பாரு? இதோ பாருமா, எல்லாத்தையும் சாப்பிடலாம், இந்த கனி என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லியிருப்பார் போல இருக்குது. புசிக்க மட்டும் கூடாதுல்ல, தொடவும் கூடாதுன்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால தான் அந்த அம்மா சாத்தான் கிட்ட பேசும்பொழுது இந்த கனியை நாங்கள் புசிக்கூடாதுன்னு தேவன் சொன்னதுனா புசிக்க மட்டும் கூடாதுல்ல, தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை போடுது. சரி, எக்ஸ்ட்ரா பேசுறவங்க சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும், புரிஞ்சவங்க. அதிகமா பேசிட்டு இருந்தீங்கன்னா சாத்தானுடைய குப்பை தொட்டியா மாறிடுவீங்க. தேவையில்லாததை பேசுனீங்கன்னு சொன்னா சாத்தான் ஒரு அடிமை நமக்கு சிக்கிட்டான்ற முடிவுக்கு வந்துருவான். கொண்டாந்து அவனுடைய குப்பை பார்க்க நம்ம குப்பை தொட்டியில் கொட்டு போற மாதிரி எல்லாத்தையும் கொட்டுருவான். அதனால உன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? சுருக்கமா இருக்கணும். பேசுறது தேவனை மகிமைப்படுத்துகிறது என்றால் நாளெல்லாம் பேசுங்க, தப்பு இல்லை. ஆனா தேவையில்லாத விஷயத்தை தேவையான அளவுக்கு கூட பேசக்கூடாது. அது முடிஞ்ச வரைக்கும் அப்படியா, சரி அப்படியெல்லாம் மண்ணில் வச்சுக்கூடாது. அப்படியே சொன்னாங்க அந்த அக்கா, என்னை பற்றியா சொன்னாங்க, அப்படியே கதை ஓடக்கூடாது. அப்படியே சொன்னால் இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது. நாம் இப்படி சொல்லிட்டாருங்க அந்த பிரதர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவர் போய் எப்படி சொல்லுவார்னா, அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், நம்ம என்ன அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட அவன் என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்வான். அப்போ நாம் சொன்னது இப்படி சொல்லிட்டாருங்க அந்த பிரதர், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அது 4வது ஆள்கிட்ட போய் சேரும்போது, 5வது ஆள்கிட்ட போய் சேரும்போது நாம் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போய் சேரும். இந்த கம்யூனிகேஷனல் ப்ராப்ளம். சரி, பரவாயில்ல. இப்போ 3வது பிரசங்கம் யாருக்கிட்ட பேசுதுன்னா சாத்தான் ஏவாள் கிட்ட. பொழைக்க தெரியாதவள இங்க வா, இந்த கனியை நீங்க புசித்தா செத்துருவீங்கன்னு அவர் சொன்னார் பத்தியா, சாவ மாட்டேன். இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள். யூ வில் பி லைக் காட், கடவுளைப் போல மாறிவிடுவீர்கள். இப்ப 4வது பிரசங்கம் யாருக்கு பண்ணதுன்னா அம்மணி ஐயாவுக்கு பண்ணது. ஏவாள் சொல்றா, ஏவாளுடைய இதெல்லாம் எப்படி எவிடன்ஸ் இருக்குதுன்னா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஆதாம் ஏவாளுக்கு பிரசங்கம் பண்ணா, அதுக்கப்புறமா சாத்தான் ஏவாளுக்கு பிரசங்கம் பண்ணா. இப்போ ஏவாள் ஆதாமுக்கு பிரசங்கம் பண்றா. என்ன பண்ணா? நடந்ததெல்லாம் அப்படி நம்ம பின்னாடி இது அப்படின்னா சொல்ல வந்த கருத்து என்ன, மனிதர்களை கொண்டுதான் தன் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் ஆதீனத்திலே திட்டம் வைத்திருக்கிறார். ஒரே நொடியில தேவன் தன்னை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி நான் தான் தேவன், நான் தான் ரட்சகர் என்று தன்னை வெளிப்படுத்த முடியுமா, முடியாதா? ஒரே நொடியில சபைகளை எழுப்புதல் அடைய பண்ண தேவனால் முடியுமா, முடியாதா? God can do the impossible. ஆனா ஏன் அப்படி பண்ணல? ஏன் அப்படி பண்றது இல்ல? சிலர் சொல்லுவாங்க, மேதாவிகள், கடவுளை ஒரு முறை காட்டு, நான் வானாலெல்லாம் கடவுளை நம்புகிறேன் என்று. சரி, நான் கேட்கிறேன், சாத்தானை பார்த்தவங்க கை தூங்க பார்க்கலாம். யாராவது சாத்தானை பார்த்துக்கிறேன் நான். நம்ம கிறிஸ்டியானிட்டிக்குள்ள நிறைய அபூர்வமான பிரசங்கியார் இருக்கிறாங்க, அனுதினமும் ஆண்டவரை தரிசிக்கிறவர்கள், அதுவும் முகமுகமாய் தரிசிக்கிறவர்கள். 4 மணி நேரம் முகமாய் நான் ஆண்டவரை தரிசித்த கொண்டிருந்த பொழுது அவங்களாம் பைபிளை படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
இதை குறித்து விவாதம் பண்ண வேண்டும் என்றால் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஆண்டுடைய கிருபையினால் நம்ம நைட் போடுறத அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே 1500 பேர் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இங்கே தான் வந்து ஒரு கொஞ்சம் மக்கள் கூட்டமாக இருக்குது இல்லையா, அங்கே ஒரு 3-4 கிளை சபைகள் இருக்குது. மற்றபடி இவ்வளோ பேர் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா கவனிங்க, மனிதர்களை தேவன் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்குள் கொண்டு வருவதுதான் அல்லது கீழ்ப்படுத்துவதுதான் தேவனுடைய திட்டம். அதே போலவே மனிதர்களை கொண்டு மனிதர்களை தன்னுடைய நரக திட்டத்துக்கு கீழ்ப்படுத்துவதுதான் சாத்தானுடைய திட்டமும் கூட. ஆகவேதான் இங்க தேவனும் தன்னை ரிவீல் பண்ணல, பிசாசும் தன்னை இங்க வெளிப்படுத்தல. நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனும் நான் தான் தேவன் அப்படி வந்து என்ன பார், ஒவ்வொரு நாளும் நான் தரிசனம் கொடுக்கிறேன், ஒவ்வொரு நாளும் இந்த மலையில வந்து பார், ஒவ்வொரு நாள் இந்த இடத்துக்கு வந்து பார், அந்த இடத்துக்கு வந்து பார் என்று சொல்லி தேவனும் சொல்லல, சாத்தானும் சொல்றதில்ல. அப்படியானால் ஆபேலுடைய காணிக்கை விசேஷமா இருந்ததுக்கு காரணம் என்ன? 2500 ஆண்டுகள் ஏறக்குறைய நல்லா புரிந்து கொள்ளணும். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் எப்படி இருந்துச்சுங்க வேதம்? பைபிள் இருந்துச்சா இல்லையா? ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பைபிள் இருந்துச்சா இல்லையா? பாஸ்டர்களுக்கு கேட்டாவே சொல்ல மாட்டாங்க, இவர் நமக்கிட்ட கேட்டு உட்காந்துங்கிறாரு பாரு. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 16:25. ரோமர் 16:25. போதுமா? போதும். நட்சத்திரங்கள் புதிதாக சில நட்சத்திரங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க கண்டுபிடிக்கிறதுனால அது அங்க இருக்குதா, அங்க இருந்ததை இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா? கொஞ்சம் தயவு செய்து பேசுங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸ் தொடங்கின பிற்பாடு அப்படி இப்படி நடந்து பேசுற அந்த சூழ்நிலை இல்லாமல் போயிருச்சு. அதனால தயவு செய்து நீங்க பதில் சொல்லுங்க. தங்கத்தை கண்டுபிடிச்சதுனால தங்கம் அங்க இருக்குதா, அங்க இருக்கிறதுனால தங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்களா? ஐயா, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டதுனால அது அன்னைக்கு தொடங்குதுன்னு அர்த்தம் இல்லை. ஆதி காலம் முதல் அடக்கமாக இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை ஜீவிக்கின்ற வார்த்தையாகும் பொழுது ஆள் தத்துவமான தேவகுமாரன். தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருந்தால் அது வேர்ட் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காட், எழுதப்பட்டது வேர்ட் ஆஃப் காட். புரிஞ்சுவங்க. அப்படியானால் வார்த்தை ஆதி முதலே இருக்குது. ஆதியிலிருந்தே வார்த்தை இருக்குது. ஆதியிலிருந்தே இருக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கான ஒரு எழுத்து வடிவம் தான் அல்லது ஒரு சித்திர வடிவம் தான் மோசே நாட்களில் நடந்தது. அப்படியானால் 2500 வருடங்கள் மோசே முதல் அதாவது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் எப்படி இருந்துச்சுங்க பைபிள்? எப்படி இருந்துச்சு கம்யூனிகேஷன்? வாய் வழியாக, ஓரல் கம்யூனிகேஷன், வாய் வழி தொடர்பு இருந்தது. அப்படியானால் நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த ஆதாம் அல்லது ஏவாள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தங்களுக்கு செய்ததை சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்படிப்பட்ட காரியங்களை எப்பவுமே தேவன் வெளிப்படுத்தாத ஒரு சத்தியத்திற்கான நியாய தீர்ப்பை செய்யறதே கிடையாது. தேவன் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தாமல் அதை குறித்து நியாய தீர்ப்பை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. வெளிப்படுத்தப்படாத ஒரு காரியங்களை குறித்து, இப்போ ஒரு சட்டமே இல்லை, ஒரு நாட்டில் சட்டமே இல்லைங்க, இங்கே வந்து சிக்னலே இல்லை, நீங்கள் வண்டி பாட்டுன்னு ஓட்டு போகிறீங்க, யாராவது உங்களை தண்டிப்பாங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஐயா, இப்போ நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் ஒரு சிலை இருக்குது, அங்கே ஒரு ரவுண்டானா இருக்குது, அங்கே எந்த சிக்னல், அங்கே எந்த ஸ்பீட் பிரேக்கும் கிடையாது, எந்த சிக்னல் பாயிண்ட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் வண்டியை நிறுத்தி ஓட்டி போவீங்களா, நீங்கள் பாட்டுன்னு ஓட்டி போவீங்களா? நீங்கள் பாட்டுன்னு ஓட்டு போவீங்க. திடீர்னு நாளைக்கே கவர்மெண்ட் அங்கே வந்து ஒரு சிக்னல் பாயிண்ட்டை போட்டு, அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸை போட்டு, அங்கே ஒரு டிராஃபிக் ரூல்ஸை போட்டு இங்கே நின்று போகும்னு போட்டான். இல்லைன்னா 40 நிமிஷம் அல்லது 40 செகண்டு, சில இடங்களில் பார்த்துக்கிறீங்களா, அந்த பெரிய பெரிய சிட்டிங்லாம் 60 செகண்டு, 45 செகண்டு, 15 செகண்ட் அப்படி நிற்க வைக்கிறாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் இருந்தால் சட்டத்துக்குள்ள நீங்க வரமாட்டீங்க. ஆனா அப்படி வந்துட்டா அந்த சட்டத்துக்கு நீங்க உட்பட்டு ஆகணும். நீங்க போனா கூட ஃபைனாலிட்டி உங்க வீட்டுக்கு வந்துடும்.
அப்படியானால் நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு விஷயத்தை, வெளிப்படுத்தப்படாத ஒரு காரியத்திற்கான விசாரணையே தேவன் செய்வதே இல்லை. அப்படியானால் காயனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்றால், அல்லது ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்றால், அவர்களுக்கு ஒன்று போதிக்கப்பட்டிருக்கிறது. போதிக்கப்பட்ட காரியங்களுக்கு ஏற்ற விசுவாசத்தோடு கிரியைகளை நடப்பித்தவனை அங்கீகரித்தார். போதிக்கப்பட்ட காரியங்களுக்கு ஏற்ற விசுவாசத்தின் காரியங்களை செயல்படுத்தாதவனை அங்கீகரிக்கல. சரி, ஒவ்வொரு காரியமாய் நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். ஆபேலுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் ஆபேலுக்கு எதை மையமாக வைத்து வந்தது என்றால், நல்லா புரிந்து கொள்ளணும், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் ஆபேலுக்கு எதை மையமாக வைத்து வந்தது என்றால், இயேசுவானவர் சிந்த போகின்ற இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தால் வந்தது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கூட ஒரு வாசிங்க. கலாத்தியர் 3:26 வாசிங்க, அதுக்கு ரிலேட்டடா ஒரு வசனம். கலாத்தியர் 3:26. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்த போகிற இரத்தத்தை விசுவாசிப்பதின் மூலமாக நாம் மறுபடியும் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்துக்குரியவர்களாய் மாறுகிறோம். தயவு செய்து கவனிங்க. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவர் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய குமாரர்களாகும்படிக்கு அவர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த குமாரர்கள் என்கின்ற அந்த புத்திர சுவிகாரத்தை அல்லது தேவனோடு மறுபடியும் உறவு என்கின்ற அந்த ஸ்தானத்தை எப்ப நாம் அடையறோம்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தை உடையவர்களாய் மாறும் பொழுது தேவனுடைய புத்திரர்களாக மாறுகிற வாய்ப்பை நாம் பெறுகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்துவார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பாவத்துக்கு பரிகாரமாய் பிதாவாகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். கொலோசையர்ல வாசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்படியானால் இந்த பாவ மன்னிப்புக்கான இந்த வாய்ப்பை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்த போகிறார் என்பதை இயேசு கிறிஸ்துவுக்கு ஏறக்குறைய 3899 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபேல் அறிந்திருந்தார். விசுவாசத்தின் கண்களால் விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து பழக வேண்டும். விசுவாசத்தின் கண்களால் இந்த உலகத்தை பார்த்து பழக வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசத்தின் அந்த புரிதல், விசுவாசத்தின் அந்த எதிர்பார்ப்பு, விசுவாசத்தின் முன் காரியங்கள் புரியாவிட்டால் இந்த உலகம் நம்மளை தோக்கடிச்சிரும். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். ஆகவேதான் விசுவாசிகளுக்குள்ளும் விசுவாசத்தில் வளர முடியாதபடிக்கு விசுவாச காரியங்களிலே ஒரு குறைவை உண்டு பண்ணி விடுகிறான். நான் சொல்லுகிறேன், தேவனால் பிறந்ததால் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் எப்படி அவருக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த விசுவாசம் எதை மையமா வச்சு அவருக்கு வந்துச்சுன்னா, அவர் எனக்காக ரத்தம் சிந்துவார், அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகும் என்பதற்கு அடையாளமாக ஆபேல் ரத்தம் சிந்துகிற முறையை அனுசரிக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 9:22. எபிரேயர் 9:22. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது என்கின்ற சத்தியம் எழுத்தாக எழுதப்படுவதற்கு முன்பாகவே ஆவியிலே உணர்ந்தவன், ஆவியாயிருந்த வசனத்தை ஆவியிலே உணர்ந்தவன் இந்த ஆபேல். ஆபிரகாமுக்கு தசமபாகம் கொடுக்கணும்னு சட்டம் இருந்துச்சா?
ஆபிரகாமுக்கு தசமபாகம் கொடுக்கணும்னு சட்டம் இருந்துச்சாங்க ஆபிரகாம் நாட்கள்ல, நியாயப்பிரமாணம் இருந்துச்சு ஆபிரகாம் நாட்கள்ல. பிறகு எப்படி தசமபாகம் கொடுத்தாரு? சரி விட்டுருங்க, யோசேப்பு கிட்ட வாங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று யோசேப்பின் நாட்கள்ல சட்டம் எதனா இருந்துச்சா? பிறகு இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு ஏன் சொன்னான்? அப்படியானால் எழுத்தாக, லிட்டரலாக எழுதப்படுவதற்கு முன்பாகவே ஆவியாய் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய இருதயங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஏதோ மோசே சீனாய் மலையில் ஏறி தேவன் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா டிக்டேட் பண்ணி எழுதப்பட்டதல்ல. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும். கொலோசியர் 1:25 வேகமா, கொலோசியர் 1:25 வேகமா வாசிங்க. சகோதரர்கள் யாருன்னா ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஒரே ஆள் வாசிக்கிறது. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும். அப்படியானால் இல்லாமல் இல்ல, மறைவாய் இருந்தது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பைபிள் இல்லாம ஒரு காலமே கிடையாது. தேவன் எப்படி எக்ஸிஸ்டோ அது போல தேவனுடைய வார்த்தை எக்ஸிஸ்ட் தான். Jesus Christ is a living God. Bible is a written Jesus. இயேசு ஜீவிக்கின்ற வார்த்தை என்றால் வேதம் எழுதப்பட்ட இயேசு. புரிந்து கொள்ளணும். அப்படியானால் இயேசு இல்லாத ஒரு நாள் இல்லைன்னு சொன்னா வேதம் இல்லாத ஒரு நாள் இல்ல, தேவன் இல்லாத ஒரு நாளே இல்ல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற யெகோவா. அப்படியானால் இருக்கிறவராகவே இருக்கிற வார்த்தையை கொண்டு இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் ஆதி முதலாகவே தம்முடைய பரிசுத்தவான்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதி காலங்களுக்கு தலைமுறை தலைமுறைகளுக்கு மறைவாய் இருந்து இப்போது அவருடைய பரிசுத்தவான்கள் வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதுக்கு உங்கள் பொருட்டு எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். அப்படியானால் இந்த வேதம் என்பது ஆதி ஆதியாய் இருக்கிறது. From the dateless past, காலங்கள் என்று ஒன்று தொடங்குவதற்கு முன்பாகவே தேவனுடைய இருக்கிறார் என்றால் தேவனுடைய வார்த்தையும் இருக்கிறது. அப்படியானால் இந்த தேவனுடைய வார்த்தை ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்பட போவதில்லை என்கின்ற வார்த்தை எழுதப்படுவதற்கு முன்பாகவே ஆபேலுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தது. கொண்டிருக்கிறபடினாலே பாஸ்டர் ஐயா ஜோமணி அந்த வேலையை குறித்து சொன்னீங்கன்னா நாங்கள் செய்வோம். என்ன வேலையா ஆயத்தப்படுறன்னு முதல்ல ஊழியக்காரங்கிட்ட சொல்லு. என்ன வேலைக்கு நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொல்லணும். நான் ஒரு வேலைக்கு ஆயத்தப்பட்டுங்கிறேன், ஜோமணி கர்த்தர்கிட்ட கேளுங்க அதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு. மண்டையெல்லாம் கொண்டையில மண்டையெல்லாம் இருக்காது. யார பைத்தியக்காரனாக்குறது? நிறைய மக்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஊழியக்காரன் வந்து சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது உங்க வீட்டுல கருப்பு பூனை வந்து வெள்ளை பூனையா வெளியே ஓடுதுன்னு சொன்னா நம்புறாங்கயா? பாத்துக்கிறீங்களா? இல்ல பிரதர், ஜெபம் பண்ணும்போது ஆவியில ஒரு விடுதலையே இல்லை பிரதர், ஏதோ ஒரு தடை இருக்குது பிரதர் உங்க குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அப்படியா சொல்றீங்க? 20 வருஷம் அது ஆவில நிறைஞ்சிருக்கும், அந்நிய பாஷை பேசி இருக்கும், கத்தி இருக்கும், கதறி இருக்கும், எங்கேயோ ஒரு வழிபோக்கம் ஒரு பேக தூக்கி மாட்டிக்கணும். இந்த வழியாய் நான் போகும்போது கர்த்தர் உங்க வீட்டுக்கு நேரா என்னை வழி நடத்தினார் பிரதர்ன்னு சொன்னா, அப்படி பிரதர்ன்னு சொல்லி ஜெபம் பண்ண விட பரவாயில்ல. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உன் வாசப்படியை தப்பா வச்சுட்டடா, வாசப்படியை தப்பா வச்சுட்ட, வாசப்படியே வடக்கு பார்த்து வச்சுட்டடா, தெற்க பார்த்து வைக்கணும்னா உடைக்குது விசுவாசி. நடக்குதா நடக்கலையாங்க? எந்த பக்கம் வச்சா என்ன? காற்று நுழைய முடியாத இடத்துல கூட என் கடவுள் நுழைவாரியா? நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது ஒருத்தர் சொன்னார், ஐயா நீ பண்ற நேரம் சரியான நேரம் கிடையாது, வேணும்னே நான் வந்து உலகத்தார் ஒரு நேரம் சொல்லுவான் பத்தியா அந்த நாளில் பண்ணக்கூடாது, வேணும்னே அந்த நாளை நான் கல்யாணம் பண்ணேன். பாருங்க, நல்ல நல்ல சிங்கம் மாதிரி 72 கிலோ இருக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு 6 மாசத்துல செத்துருவான். ஃபாஸ்ட்டுங்க தீர்க்க தரிசனம் 6 மாசத்துல செத்துருவான். லைவ்ல வேற போகுது, உலக மக்கள்லாம் வேற பார்க்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடிட் பண்ணிடலாம், பரவாயில்ல. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமோ இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலே கிடையாது. யாக்கோபு பெரியாளா நாம பெரியாளா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு அவைகள் விசுவாசத்தோடு அறிக்கையிட்ட யாக்கோபு பெரியாளா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பெரியாளா? என்ன புரிஞ்சுவோங்க?
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்காத தூரத்திலிருந்தே கண்டு நம்பினவர்கள் பெரியார் என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட அனுபவத்தை உடைய நாயவர் பெரியாரு. அப்படியானால் யாக்கோபுக்கு விரோதமாகவே மந்திரவாதம் செயல்பட முடியாது, இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே குறி சொல்றது செயல்பட முடியாதுன்னு சொன்னா, பீட்டர் ராஜுக்கு விரோதமாகவும் சிம்சோனுக்கு விரோதமாகவும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் உங்க வெல்ல முடிய கூட ஒருத்தர் அசைக்க முடியாது. ஏதாவது பயங்க ஏஞ்சிரான்னு சொன்னா நீ கொண்டாந்து ஐயோ இல்லையோ அந்த அது ஒரு பரிகாரம், அதெல்லாம் விட்டுருங்க. சரி நமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அது பேச ஆரம்பிச்சனாவே கோபம் வந்துடும். ஏசு நல்லவர், ஆமென். ஏசு நல்லவர். வார்த்தை ஆவியிலே ஆதியிலிருந்தே இருக்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையினால் நடக்க போகிற காரியங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்துக்கொள்ளணும். எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறா? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சாத்தான் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த அப்பங்களை எல்லாம் இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமே. இயேசு கிறிஸ்து உடனே எங்க தாவறாரு? இது பைபிள் இருக்குதா? கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுன்றது எங்காவது தீர்க்கதரிசனத்தில் இருக்குதா? இல்ல. ஏசுனார் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிறப்பான். பைபிள் இருக்குதா இல்லையா? உடனே அவன் சொல்றான், அப்படியா, ஓஹோ பைபிளுக்கு வந்துட்டியா, நானும் பைபிளுக்கு வரேன். உப்பரையின் மேல் கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரையின் மேல் நிறுத்தி இங்கிருந்து தாழ குதியும் இவர்கள், ஏனென்றால் உம்முடைய தூதர்கள் உமக்கு கட்டளை, அவர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உம்முடைய பாதம் கல்லில் பிரிக்க அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை எழுதி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறதே. உன்னை நம்மாளு உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய, உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சு பாராதே என்று எழுதியிருக்குது. உடனே இவன் சொல்றான், அப்படியே இவனுடைய நோக்கத்துக்கு வந்துட்டான் பாருங்க. நீங்க வார்த்தையில் நின்னீங்கடான்னு சொன்னா உங்க எதிரி சீக்கிரமா விழுந்துருவாங்க. நீங்க வார்த்தையை பிடிச்சிட்டு நின்னீங்கடான்னா உங்களுக்கு எதிராக எழும்புகிற சோதனையை நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். நீங்க வார்த்தையை மாத்திரம் பிடிச்சிட்டு நின்னீங்கடான்னு சொன்னா உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்படும். நீங்கள் வார்த்தையிலே நின்னுட்டீங்கடான்னு சொன்னா உங்க எதிரியுடைய தந்திரம் சீக்கிரமா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க வார்த்தையில நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கான ஆசீர்வாத கதவுகள் சீக்கிரமா திறக்கப்படும். நாம வார்த்தையை பிடித்து இயேசுனார் சொல்றாரு. இவன் உடனே இவனுடைய தாட்டுக்கு போயிட்டான். இந்த உலகத்தில் எல்லா மகிமை என்னுடையது, எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. யார் அடமானம் வச்சிருக்க? அடமானம் வச்சது ஆதாம். எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ காலில் மட்டும் விழுந்து பணிந்துக்கோ, எல்லாத்தையும் உனக்கு தந்துடுறேன். அப்பாலே போ, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சாத்தான் கிட்ட நேரடியான உரையாடலின் போது எதை பேசுறாருங்க? 40 நாள் உபவாசம் போட்டு வல்லமையை பெற்று வந்திருக்கிறேன், அப்பாலே போன்னு சொன்னாரா? நான் தேவனுடைய குமாரனாகிய தேவன், அதனால என்னை நீ தொட முடியாது, அப்பளே போ சாத்தானே அப்படின்னு சொன்னாரா? நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், ஆகவே நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உன்னை கடிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? அதெல்லாம் நல்லது. தேவனுடைய ஆவினால் நிரப்பப்படுவது, தேவனுடைய கிருபைகளை பெறுவது, உபவாசித்து ஆவில பலனை பெறுவது, வல்லமையை பெறுவது எல்லாம் நல்லது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அனுபவம் இருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேசும்போது சாத்தான் தோற்று போவான். அப்படியானால் ஆதி முதலாகவே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை, ஆதி முதலாகவே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் உணர்ந்து அதை தூரத்துக்கும் எடுத்துக்கொண்டு போய் அதை செயல்படுத்தக்கூடிய விசுவாச அறிவுடையவர் ஆபேல் இருந்திருக்கிறார். இருக்கிறீங்களா? அப்படியானால் நம்முடைய காணிக்கைகள், தசம பாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள், நன்றி காணிக்கைகள், அல்லது எந்த விதமான ஒரு ஊழிய காணிக்கை, ஒரு மிஷனரி காணிக்கை, அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய காணிக்கை எதுவா இருந்தாலும் அதை எந்த வே ஆஃப் தாட்ல கொடுக்கணும்? எந்த விதமான சிந்தனையிலிருந்து கொடுக்கணும்? எல்லாரும் கொடுக்குறாங்க, நாமளும் கொடுக்கணும். ஏதோ போனா போட்டோன்னு கொடுக்கணும். நம்முடைய காணிக்கைகள் குறித்து பவுல் சொல்லும்பொழுது, உங்கள் காணிக்கைகள் லோபத்தனமாய் கொடுத்ததாக இருக்கக்கூடாதுன்றாரு. அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் அசால்ட்டா கொடுத்ததா இருக்கக்கூடாதான். நம்முடைய ஒவ்வொரு, நீங்க சர்ச்சுக்கு வரீங்களா, அசால்ட்டா வரக்கூடாதுங்க. எக்ஸ்பெக்டேஷனோடு வரணும், எதிர்பார்ப்போடு சபைக்கு வரணும். ஆராதிக்கிறீங்களா, எதிர்பார்த்து ஆராதிக்கணும். ஆண்டவரே, போன வாரம் நான் பெற்ற அனுபவத்தை விட இந்த வாரம் நான் பெற வேண்டிய அனுபவம் வித்தியாசமானதா இருக்கணும் என்ற எதிர்பார்ப்போடு வரணும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நேற்றைய தினம் போல இன்றைய தினம் இருந்தால் நீங்கள் ஒரே மாதிரி தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் நீங்க பின்மாற்றத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல கொடுமை நடான்னு சொன்னா நேற்று இருந்ததை விட மோசமா இருக்கிறன்றதான் இன்னைக்கு உண்மையான கசப்பான உண்மை. பின்மாற்றம் என்பது ஏதோ ஆண்டவர் விட்டு அப்படியே சபையை விட்டு நின்னுறது, பைபிள் படிக்காம விட்டுறது, அல்லது சர்ச்சுக்கு போகாம விட்டுறது, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் வழிவிடுறது மட்டும்தான் பின்மாற்றம் நினைக்காதீங்க. நீங்க பெற்ற அனுபவத்தில் அப்படியே இருந்தீங்கன்னாலும் பின்மாற்றம் தான். நீங்கள் ஆவிலே நிதானிக்கப்பட கற்றுக்கொள்ளாவிட்டால், ஆவிலே தேவன் ஆவியானவர் உங்களை கொண்டு உங்களோடு பேசுகிறதை நீங்கள் உணர முடியாவிட்டால், தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து அவைகளை நீங்கள் நிதானிக்காவிட்டால், தியானிக்காவிட்டால் யார் பாக்கியவானா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் என்றால் ஏதோ இரவு பகல் அப்படி பைபிள் படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு அர்த்தம் இல்ல. நீங்கள் வார்த்தை, ஒரு வார்த்தை, அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன ஒரு வார்த்தை போதும். அந்த நாளுக்கான ஒரு வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அந்த நாளில் நீங்கள் வாசிக்கிற வேத பகுதியில் ஒரு வார்த்தையை, ஒரு கருத்தை, ஒரு தீர்மானத்தை, ஒரு தாட், ஒரு சிந்தனையை மனதில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த ஒரு வார்த்தை அந்த நாள் முழுவதுக்கும் உங்களை எல்லா விதமான காரியங்களிலும் செம்மையாய், நன்மையாய், மேகஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் நடத்துவதற்கு போதுமானது. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி. நமது காணிக்கைகள், நம்முடைய தசம பாகங்கள், நம்முடைய ஸ்தோத்திரம், நன்றி காணிக்கைகள் எதுவானாலும் அதை அசால்ட்டாகவோ அசட்டையாகவோ அல்லது எல்லாரும் கொடுக்கிறாங்க என்று கடமையாகவோ கொடுக்காமல் தேவன் மேல் உள்ள, ஆபேல் எப்படி காணிக்கை செலுத்தினாருங்க? ஆபேல் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆபேல் என்னவா இருந்தார்? மேய்ப்பரா இருந்தார். காயின் என்னவா இருந்தா? பயிரெடுக்கிறவனா இருந்தான். இப்போ ஆபேலுக்கு சாப்பாட்டுக்கான பொருளை யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு? கொஞ்சம் பேசுங்க, ஒன்றும் ஆன்லைனில் போனாலும் ஒன்றும் பரவாயில்லை. ஆபேலுக்குரிய பருப்பையோ, வெண்டைக்காவையோ, கொத்தரக்காவையோ, அவரைக்காவையோ, பூசணிக்காயோ, சொரக்காயோ யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு? காயின் கிட்ட நான் சும்மா வாங்கியிருப்பாரா? ஏன்னா புரியுதாங்க, ஒரு புரிதலுக்கு அவர் இது ஒரு இன்டர்பிரேட், இது ஒரு வித்தியாசமான விளக்கம். இது ஆபேல் தனக்குரிய, அன்னைக்கெல்லாம் பண்டமாற்ற முறை தானே, தாங்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை நான் வாங்கிக்கிறது. அப்படியானால் காயினுக்கும் ஆடுகள் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? சிலர் சொல்லுவாங்க, இன்னும் இது ஆண்டவர் இவ்வளோ மோசமாக இருக்கிறாரு. அவங்ககிட்ட இருந்தது ஆடு, அவங்க கொண்டாந்து பலி செலுத்தினான். காயின் கிட்ட இருந்தது பருப்பு முதலான காரியம், அதை கொண்டாந்து அவன் பலி செலுத்தினான். இதில் என்னையா பாசாலிட்டி? காயின் கிட்ட, ஆபேல் கிட்ட பருப்பும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இருந்துச்சு, காயின் கிட்ட ஆடும் ஆட்டுக்குட்டிகளும் இருந்துச்சு. விசுவாசத்தின் கண்களை உடையவர்களாய் காணிக்கைகளை கொண்டு வந்து பழக வேண்டும். அவன் மரித்தும் இன்னும் நம்மளோடு பேசுகிறான் என்றால் நம்மளோடு பேசக்கூடிய காரியம் என்ன? நான் செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள், நான் செலுத்துகிற ஆராதனைகள், நான் செலுத்துகிற ஜெபங்கள், நான் ஏறெடுக்கிற ஜெபங்கள் அல்லது என்னுடைய ஆவிக்குரிய முயற்சிகள் மாத்திரமல்ல, நான் கொடுக்கிற பொருள் சார்ந்த காரியமும் விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். எனக்கு புரிதுன்றவங்க கர்த்தருக்கு என்னுடைய ஒவ்வொரு பிரயாசமும் இப்போ நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கும் பொழுது எபிரேயர்ல வாசிக்கிறோம், எடுக்க வேண்டாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் தமக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து பாடுகளை சகித்து தமக்கு உண்டான அப்படின்னு வசனம் இருக்குது இல்லையா? அப்ப அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் விசுவாசத்தின் கண்களால் அவருடைய சந்ததியை பார்க்கிறார். ஏசாயா 53:10 வாசிக்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் மரணத்தில் அவருடைய ஆத்மா வியாகுலப்படும் பொழுது அவர் தம்முடைய சந்ததியை கண்டார். அப்படியானால் விசுவாசத்தின் கண்கள் நான் பெற்றுக்கொள்ள போகிற ஒன்றின் மேலே என் கவனம் இருக்கும்போது நான் படுகிற பாடுகளை பெருசாக எடுத்துக்கொள்ளாது. நான் கொடுக்கிற காணிக்கையை பெருசா பார்க்க மாட்டேன். இந்த காணிக்கையின் மூலமாக என் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறேன். இந்த விசுவாசத்தின் மூலமாக தேவன் என்னை கனம் பண்ண போகிற அந்த கனத்தை நான் பெருசா பார்க்க வேண்டும். எனக்கு புரியுதுன்றவங்க மாத்திரம் நாம பெருசா நம்ம கொடுக்கறத பெருசா பார்க்கிறோம். தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றது பெருசா பார்க்கணும். தேவன் நமக்கு கொடுக்க போவதை பெருசா பார்க்கணும். நம்ம எவ்வளவு நாளைக்கு அவருக்கு கொடுக்க போறோம், எவ்வளவு நாளைக்கு கொடுப்போம் மிஞ்சி போனா?
எவ்வளவு நாளைக்குங்க நீங்க கொடுத்துட்டு இருப்பீங்க? இப்ப நான் எனக்கு 40 இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய 47வது பிறந்த நாள். 6 முடிஞ்சு 7னா 47 தானே சொல்லுவாங்க, இல்லை 46 சொல்லுவாங்களா? ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. 46ன்னு ஒத்துக்கிறவங்க 46 வச்சுக்கோங்க, 47 பாஸ்டர்ன்றவங்க. ஒருத்தர் சொன்னாங்க, இல்லை ஒத்துக்க மாட்டேன், 47 தான் நான் சொல்லுவேன். என்ன போன வருஷமும் 46, நீங்கள் இந்த வருஷம் 46. சரி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இன்னும் 58 வருஷம் நான் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்குது. ஏன்னா 104 வருஷம் என்னுடைய டார்கெட்டு. 104 வருஷம் நான் வாழணும் அந்த பூமியில். சரி, இப்போ நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஊழி செஞ்சிருவேன் ஆண்டவருக்கு? 58 வருஷம். எவ்வளோ கொடுப்பேன்? என்னென்னவோ செய்கிறோம், ஏதோ பண்ணுறோம். இன்னும் ஒரு 60 வருஷம் செய்யுமா? ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த ஒரு காரியம் இருக்குது இல்லையா, அது எத்தனை வருஷத்துக்கு? ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிமை, ஆண்டவர் நம்மை பண்ணுகிற அந்த கனம், ஆண்டவர் நமக்கு தரப்போகிற அந்த பரலோகத்தின் கிரீடங்கள் எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு ஒரு முறை மந்திரி எந்திரின்னு சொல்றதுக்கு இவர் அரசியல்வாதியா? நான் கொடுத்துட்டேன், தெரியாம கொடுத்துட்டேன், நீ வாபஸ் போடு அப்படின்னு சொல்றதுக்கு இவர் என்ன மனிதனா? இல்ல இல்ல இல்ல, 10 வருஷம் தான் உனக்கு இந்த பதவி, அதுக்கப்புறம் வேற ஒருத்தருக்கும் சொல்லி மாத்துவாரா? ஐயா, பரலோகத்தை நம்புகிறவர்களின் கவனத்துக்கு, பரலோகத்தை நம்புகிறவர்களின் காதுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு என்று நாம் கொடுப்பது ரொம்ப 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 குறைவானது, கம்மியானது, சின்னது. தேவன் நமக்கு தந்ததும் தரப்போவதும் அளவில் அடங்காதது, யோசனைகளுக்கு அப்பாற்பட்டது. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையானவைகளை இந்த ஆபேலின் ரத்தம் பேசினதான். எபிரேயர் 12:24. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆபேலுடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசினதாம். ரத்தம் சிந்தும் பொழுது ஆபேல் நன்மையானதை பேசியிருக்கிறார். சிந்திங்க. ரத்தம் சிந்தின ஆபேல் என்ன பேசினாராம்? பொதுவாகவே இந்த சிலுவை பாடுகளை நாம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, சிலுவையில் அறையப்படுகிற ஒரு மனிதன் ஏறக்குறைய 5 பேரை அவன் சபிப்பான். ஒன்று, தன்னை காட்டி கொடுத்தவனை. இரண்டாவது, தன்னை நியாயம் விசாரித்தவனை, அதாவது நியாயம் விசாரித்து தீர்ப்பு சொன்னவனை. மூணாவது, தன்னுடைய தண்டனையை நிறைவேற்றுகிறவனை, தண்டனையை நிறைவேற்றுகிறாங்க இல்லையா அவனை. நாலாவது, அந்த தண்டனையை பார்க்க வருகிறவர்களை, காட்டி கொடுத்தவன் அல்லது நியாயம் விசாரிக்கிறவன், கொண்டு போகிறவன், சிலுவையில் அறைகிறவன், அடுத்தபடியாக தன்னுடைய மரணத்தை அங்கே பார்க்க நின்று கொண்டிருக்கிற மக்களை, இப்படி 4-5 விதமான கூட்டத்தை அவன் சபிப்பான். இது அப்படியே ஹோல்டில் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை ஹோல்டில் வச்சுட்டு, ஆபேலின் ரத்தம் எதை பேசினதா? தீமையை பேசல. தீமையை செய்த காயினுக்கு விரோதமாக தீமையை பேசாத ஆபேலின் ரத்தம். எபிரேய மொழியில இந்த ஆபேலின் ரத்தம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான எபிரேய வார்த்தை டாம், அதாவது drop of blood, drops of blood, ரத்த துளிகள் பேசினதாம். ஆபேலின் ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான எபிரேய மொழிக்கான இன்னொரு விளக்கத்துக்கு வந்தோம்னா, ஆபேலுடைய ரத்த துளிகள், ஒவ்வொரு ரத்த துளியும் தேவனை நோக்கி கதறினது. என்னன்னு கதறிச்சுங்க? ஆபேலின் ரத்தம் என்னன்னு கதறிச்சுன்னு தெரியுங்களா? காயினை தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே, காயினை மன்னிங்க ஆண்டவரே. ரத்தம் சிந்துதல் தான் பாவ மன்னிப்புக்கு அடையாளம் என்பதை உணர்ந்த இந்த ஆபேல், ரத்தம் சிந்த போகிறவர் என்ன சொல்ல போகிறார் என்பதையும் கல்வாரியில சொல்ல போகிறதையும் ஆபேலை உணர்ந்திருந்தார் என்றால், அதுதான் ஆண்டவரை, அவனுடைய பலிகளை குறித்து ஆண்டவரையே சாட்சி சொல்ல வைத்தது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அவமானப்படுத்தாமல் ஒரு ரத்தம் சிந்துதலை கொண்டு வந்தார்.
காயின் தண்டிக்க ஆபேலுக்கும் மனசு இல்லை. கிறிஸ்துவ யாரையும் தண்டிக்க விரும்புறது இல்லைங்க. இயேசு யாரையும் தண்டிக்க விரும்பாதவர். இந்த உலகத்தில் எந்த விதமான பாவியையும் மன்னிக்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் உங்களுக்கே உங்களை பிடிக்கலனாலும் உங்களுக்கு பிடிச்ச, உங்களை ரொம்ப பிடிச்ச ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு. இந்த உலகத்தில் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற யாரும் உங்களை வெறுத்தாலும், இல்லை ஒருவேளை நான் இவங்க என்னை வந்துட்டு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, நான் இல்லைன்னா இவங்க இருக்கவே மாட்டாங்க, அவங்க என்னுடைய உயிரிலும் மேலானவர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறவர்கள் ஒருவேளை உங்களை குற்றப்படுத்தலாம், விட்டு விடலாம், உங்களை அவர்கள் காயப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் உண்மையே இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு உண்மையிலவராய் இருக்கிற ஒரு குண்டு, அவர் பேர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை குறித்து பரிதபிக்க கூடாத கடினமான ஒரு ஆசாரியராயிராமல் பரிதபிக்கிற ஒரு இரக்கமுள்ளவர் ஒரு உண்டு, அவர் பேர் இயேசு கிறிஸ்து. தண்டிக்கவே விரும்பாமல் மன்னிக்க விரும்புகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பேதுரு இயேசுவை தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இயேசுநாதர் இப்ப வராரு, பேதுரு கிட்ட வந்து துரோகியே அப்படி சொன்னாரா? பாவியே அப்படி சொன்னாரா? அக்கிரமக்காரனே அப்படி சொன்னாரா? அகன்று போ அப்படின்னு சொன்னாரா? அவர் சொல்றாரு, நீ என்னை இடத்துல அன்பா இருக்கிறாயா? Do you love me? நீ என்னை நேசிக்கிறியா? சகை வீட்டுக்கு போனாரு, எல்லாரும் பார்க்கிறோம். ஐயோ ஏசுனாரு, உங்க போதகர் தப்பான முடிவு எடுக்கிறார். ஐயா என்ன தப்பான முடிவு எடுக்கிறாரு? பேசவே கூடாத நபரோடு பேசுகிறார், பார்க்கவே கூடாத நபரை பார்க்கிறார், பழகவே கூடாத நபருக்கு உதவி செய்கிறார். இது தப்புயா? சொல்லி வைங்க. ஏசு நல்லவர். ஆயக்காரன், பரிசேயன், பாவி, அக்கிரமக்காரன், அநியாய வட்டிக்காரன், அவன் வீட்டுல போய் உங்க போதகர் சாப்பிடலாமா? ஏசுனார் வந்தாரு. ஏப்பா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குதுப்பா, உன்னை பற்றி பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது, இவ்வளவு பெரிய பாவியா நீ? அப்படி எதுவும் கேட்கல. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். எல்லாம் கையில் மெய்மா புடிச்சிட்டாங்க ஒரு ஸ்திரிய. ஆண்டவரே, நியாய பிரமாணத்தின்படி மோசேயுடைய சட்டத்தின்படி கல் எறிஞ்சு கொல்லணுமாக்கும், நீர் என்ன சொல்றீராக்கும்? உடனே அப்படியாப்பா? ஆண்டவர் எப்பவுமே பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறவரில் பக்கமாய் நிற்கிறவர். கரங்களை உயர்த்தி. எப்பவுமே மனஸ்தாபப்படுகிறவர்கள் பக்கமாய் செயல்படுகிறவர். தன்னுடைய பிழையை உணர்கிற, தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிற, மனம் திரும்ப விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கிற ஒவ்வொருவரின் சார்பாகவும் செயல்படுகிற பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர். ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா எல்லாம் யாரும் கல்லு வச்சு நின்று இருக்கிறியா? ஒன்னு அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த ஸ்திரியை பார்த்து, மகளே, ஸ்திரியே, உன் மேல யாரும் கல் எறியா? யாரும் எரியல. அப்ப யாரும் எரியலாம்? பாவம் இல்லாதவங்க அடிக்கலாம் இல்லையா? பாவம் இல்லாதவங்க அடிக்கலாம் இல்லையா? இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். ஆனா அவர் சொல்றாரு, நானும் உன்னை நியாயத்திருக்கிறது இல்லை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, மன்னிக்க விரும்புகிறார், தண்டிக்க விரும்பல. மாற்ற விரும்புகிறார், உங்களை உடைக்க விரும்பல. காயின் பாவம் செய்து ஆபேலை கொன்ற பின்னாடியும் ஆபேலுடைய ரத்தம் காயினுக்காக பரிந்து பேசினது. வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை. அப்படியானால் ஆபேல் என்ன நன்மையானதை பேசினாரு? நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் அருளும் வாய்ப்பை ஒருவர் நிராகரிப்பதினால் தான் தண்டிக்கப்படுகிறாரே தவிர ஒருவர் பாவம் செய்வதனால் தண்டிக்கப்படல. தேவன் அருளுகிற பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையும் ஒருவர் நிராகரிக்கிறதுனால தான் தண்டிக்கப்படுறார். ஆபேல் காயினை கொல்ல அல்ல, மன்னிக்க கதறினார். வாசிங்க ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 9:6. ஆதியாகமம் 9:6. மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ, அப்படியானால் மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தினவனுடைய ரத்தம் மனுஷனால் என்ன பண்ணப்படணும்? சிந்தப்படணும்.
அப்படியானால் காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொல்லக்கூடாது என்று ஆண்டவர் முத்திரை போட்டாருன்னு சொன்னா, அந்த நாட்கள்ல மக்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க ஐயா. ஆபேலும் காயினும் மட்டும் எழுதப்பட்டிருக்கிறதுனால ஆபேல் காயினை மட்டும் நீங்க யோசிக்க கூடாது. ஆதாம் ஏவாளும் அநேக பிள்ளைகளை பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக குமாரர்கள் குமார்த்திகளையும் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களில் ஒருத்தி தான் காயினுடைய மனைவி. அப்படியானால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா கவனிங்க. காயினை கண்டுபிடித்தால் ஆபேலை கொன்றவன் என்று, காயினை யாரும் கொன்றுவிடக் கூடாது என்று காயினுக்காக மன்றாடியது ஆபேலுடைய ரத்தம். ஆகவேதான் ஆண்டவர் கொல்லப்படுவதற்கு ஏதுவாக இருந்த காயினை யார் கொல்லக்கூடாது என்று முத்திரை போட்டார். ஆனா இங்கே ஒரு ரத்தம் கதறுகிறது. 4:15 பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவன் யாரு காயினை கண்டுபிடிச்சாலும் அவனை கொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு மேல ஒரு முத்திரையை போட்டார். கிறிஸ்து மரிப்பார் என்பதை மாத்திரமல்ல, மரிக்கும் பொழுது என்ன வார்த்தைகளை சொல்லி மரிப்பார் என்பதையும் ஆபேல் முன் அறிந்திருந்தான். ஆவிலே தேவனுடைய வார்த்தையை நிதானிக்கிறவர்களோடு கூட பழகுங்கள். கண்ணை மூடிக்குன்னு வேதத்தை வாசிக்காம கண்ணை மூடிக்குன்னு கனவு உலகத்தில் வாழறவங்களை பத்தி நான் சொல்லல. வார்த்தையை வாசித்து இருதயத்திலே தியானித்து அதை ஆவிலே கொண்டு போய் முடிவெடுத்து அதை ஆத்துமாவிலே அதை நிச்சயப்படுத்தி சரீரத்தில் வெளிப்படுத்துகிறவர்களோடு கூட பழகுங்கள். ஒரு சபையை தேர்ந்தெடுக்கிற பக்கத்தில் சபை பக்கத்திலே இருந்துச்சு பாஸ்டர், நான் மெட்ராஸ் போனேன் பாஸ்டர், பக்கத்திலே ஒரு சபை இருந்துச்சு பாஸ்டர், போய் உட்காந்துட்டேன் பாஸ்டர். சௌகரியமா இருக்கிற சபைக்கு போகக்கூடாது. உன்னை எந்த சபை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துமோ அந்த சபைக்கு போகணும். எந்த சபை உன் காதுக்கு இனிமையா பேசுதுன்னு பார்த்து முடிவெடுக்க கூடாது. எவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை உடைக்காமல் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம, அந்த பாஸ்டர் கிட்ட நான் போனேன்டானா அவர் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாரு, காமெடியா பேசுவாரு, நல்லா பேசுவாரு, ஆசீர்வாதமா பேசுவாரு, ஆசீர்வாதமாகவே பேசுவாரு. ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஆசீர்வாத வார்த்தையினாலே உன் ஆத்துமா பரலோகத்துக்கு மறுரூபப்படுமானால் அந்த ஆசீர்வாதம் சரியானதுதான். அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளினால் உன் ஆத்துமா பரலோகத்தின் மறுமையை பற்றி அறிவே இல்லாமல் வாரக்கணக்காய், மாச கணக்காய், வருஷ கணக்காய் வெறும் ஆசீர்வாதம், வெறும் நன்மை, வெறும் செழிப்பு, வெறும் உயர்வு என்பதை மாத்திரமே கேட்டுக்கொண்டு உன் காதுகள் இருக்குமானால், அதை குறித்து பவுல் சொல்லுகிறார், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு தொழிலாய் சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரமே காதால் கேட்டுக்கொண்டு பரலோகத்திலிருந்து இயேசு வரப்போகிறார் என்கிற அறிவில்லாமல், மறுமைப்பட வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும், டிரான்ஸ்பர்மேஷன் ஆக வேண்டும் என்கிற உணர்வில்லாமல் இருந்தால் உங்களுடைய ஆசீர்வாதமான செய்திகளுக்கு ஐயோ. புரிஞ்சவங்க மட்டும் இயேசு நல்லவர். லூக்கா 23:34 வாசிங்க, ஜெபம் பண்ணி முடிக்கலாம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே மன்னியும், நாங்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆபேல் இவனை மன்னியும் என்றான். மனுஷனுடைய ரத்தம் எவனால் சிந்தப்படுகிறதோ அவனுக்கு மனுஷர்களால் ரத்தம் சிந்தப்படணுன்ற லா யாருடையதுங்க? அந்த சட்டம் யாருடையது? உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? உலகத்தின் எல்லா பைலாவும், எல்லா நேஷனல் அந்த லாஸும் அதுக்கான ஃபவுண்டேஷன் பைபிள் தான். உலகத்தின் எல்லா சட்டங்களும் வேதத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஆழமா வாசித்தீங்கன்னா, அடடா நம்மால் இது ஏற்கனவே சொல்லிட்டுக்கிறாரு நம்மால் அப்படின்றது புரியும். சரி, அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது மன்னியும் என்கின்ற வார்த்தை சொல்ல போகிறார் என்பதை யார் முன்னறிந்திருந்தது? மனுஷனுடைய ரத்தத்தை மனுஷன் சிந்தனா, அவனுடைய ரத்தத்தை மனுஷனால் சிந்தப்படணும் என்ற சட்டம் தேவனுடையது. அப்படியானால் காயின் தேவன் ஆபேலை கொன்னான் என்றால் யார் கொல்லப்படணும்? அப்போ காயின் கொல்லப்படணும். ஆனா ஏன் காயின் கொல்லப்படல? காயின் கொல்லப்படக்கூடாதுன்றதுக்காக முத்திரை போட்டது யாரு? முத்திரை போட வச்சது யாரு? முத்திரை போட்டது கர்த்தர், போட வச்சது ஆபேல். தன்னை கொன்றவர்களை, தன்னை கொன்ற காயினை கொன்னிடாதீங்கன்னு சொல்லி நன்மையானவைகளை பேசின ரத்தம் ஆபேலுடைய ரத்தம்.
தன்னை கொடூரமாய் சிலுவையிலே ஆணி அறிந்து கொன்றவர்களை கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அறைந்து தலையிலே முற்கிடங்களை சூட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மேக்ஸ்மெரி என்கின்ற ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் நியூசிலாந்தை சேர்ந்தவர் சொல்லுகிறார், உலகின் மாபெரும் கொடுமையான மரணம் சிலுவையிலே இயேசு சந்தித்தார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இவ்வளவு பெரிய கொடூரமான மரணத்தை சுமந்து கொண்டு இயேசு சொன்னார், பிதாவே இவனை அல்ல இவர்களை மன்னியும். அவருடைய மன்னிப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய பாவின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஐயா நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேயா, என்னை இயேசு மன்னிப்பாரா? இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க ஐயா, நான் அவ்வளவு பெரிய பாவி ஐயா, எனக்கே என்ன பிடிக்கலையா, வாழ பிடிக்கலையா, அவ்வளவு பெரிய குற்றம் செய்த கொடூரமான பாவி நான், என்னை இயேசு மன்னிப்பாராயா? இயேசு உன்னை மன்னிப்பார். இயேசு உன்னை நேசிக்கிறார். இன்றைக்கு கால வேளையில ஒருவேளை சமீபத்தில் தூரத்திலும் இருந்து வார்த்தையை கேட்கிறவர்களே, நீங்க எந்த குற்ற உணர்வில் அகப்பட்டிருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய பாவத்தில் விழுந்து போயிருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவையில நீங்கள் விழுந்து போயிருந்தாலும், எவ்வளவு பெரிய குற்ற காரியங்களிலே நீங்கள் விழுந்து போயிருந்தாலும், உங்களை மன்னித்து உங்களை நேசித்து உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுடைய பிந்தின சீரை மகிமையுள்ளதாய் மாற்றுகிற ஒரு இயேசு உங்களுக்கு இருக்கிறார். அப்படியானால் இந்த இயேசுவின் ரத்தம் அதிக நன்மையானதை பேசினது என்றால் அர்த்தம் என்ன? ஆபேல் நன்மையானதை பேசினான், ஒருவனை மன்னித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிக நன்மையானதை பேசுகிறார். உலகத்தின் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். உலகத்தின் பாவங்களை தீர்க்கிற சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். இந்த இயேசு கிறிஸ்து அது மாத்திரமில்லை. பாருங்க, பொதுவாக ஆடு மேய்க்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க பைபிள்னா, ஆடு மேய்க்கிறவங்க எப்பவுமே பைபிள் இருக்கக்கூடியவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்க எப்பவுமே ஆண்டவரோடு அதிகமாக நேரத்தை செலவிட்டிருக்கிறாங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆபேல் ஆவிக்குரியவனாக இருந்திருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே தலைவனாக உருவாக்கப்பட்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிளில். அப்படியானால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் தான் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுறவங்கன்னு அர்த்தம். சுவிசேஷ பாரம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தேவனோடு உறவு கொள்கிற பாரம் கண்டிப்பா இருக்கும். ஒருவரால் சுவிசேஷத்தை சொல்ல முடியலன்னு சொன்னா அவரால் தேவனோடு சரியா உறவில் இருக்க முடியலன்னு அர்த்தம். சுவிசேஷ பாரம் உங்களிலே செத்து போயிருந்தா ஆல்ரெடி தேவனோடு உள்ள உறவு செத்து போச்சுன்னு அர்த்தம். எனக்கு புரியுதையா? நான் புரியுற விஷயத்துக்கு நான் எந்த விதமான நிர்பந்தம் இல்லாமல், எந்தவித டிமாண்டும் இல்லாமல், எந்த விதமான ஒரு காரியமும் இல்லாமல் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று விரும்புகிறவர்கள், தேவனுடைய காரியங்களில் ஆவிலே நடத்தப்படுகிற அனுபவங்களில், தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையின் வெளிச்சங்களில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல், எந்த விதமான அதாவது டிமாண்டும் பண்ணாமல் நான் என்னை தத்தமாய் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்கலாம். தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளில் ஆபேல் முன்னறிந்து பல 100 வருஷங்களுக்கு அப்பால், பல 1000 வருஷங்களுக்கு அப்பால் நடக்க போகிற காரியங்களையே ஆவிலே முன்னறிந்து அதை எழுத்துப்பூர்வமாக காணாமலேயே ஆவிலே உணர்ந்து தேவனுடைய குமாரன் வருவார், ரத்தம் சிந்துவார், பாவ மன்னிப்பை ஏற்படுத்துவார், அவர் மூலமாக உலகத்துக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்பதை விசுவாசித்து செயல்படுவான் என்றால், தேவனுடைய குமாரன் வந்து 2025 ஆண்டுகள் பின்னாடியும் வார்த்தையை தேவன் முழுமையாய் நம்முடைய கைகளில் குறையற்ற வேதத்தை கொடுத்த பின்னாடியும் அந்த தீர்மானத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்று நிற்கலாம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஜீசஸ், ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆபேலுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்தவானாக ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு நீதிமானாகிய ஆபேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் ஞாபக புஸ்தகத்திலே, பரலோகத்தின் ஜீவ புஸ்தகத்திலே என்னை நீதிமானாக எழுதியிருப்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. சத்தம் உயர்த்தி சிம்சோன் பிரதர் ஜெபம் பண்ணுங்க.
ஷபகபரபலவரபகபரபலதரகரப ரிகமரபகதரபகதரப பகதிரபலபரபரபர அரப ஷபலரிபதரபகரதர. கர்த்தாவே சித்திர வடிவு ஆண்டவரே எழுந்து வடிவில வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் துதிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவியிலே செயல்படுத்தினார் ஆண்டவரே. ஜீசஸ். ஆண்டவரே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மோசே மூலமாக எழுதப்படுகிறது ஆண்டவரே. மோசே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்தி பலியிடுகிற அந்த முறையை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. ஆவே நன்மையானதை பேசினார் என்று ஆவே காயின் கொல்லப்படக்கூடாது என்பதற்காக வந்து பேசுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவ மன்னிப்பை அடைய வேண்டும் என்பதற்காக ஜீசஸ் பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். ஒவ்வொரு மனிதர்களையும் மன்னியும் என்றுதான் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற எந்த மனிதனையும் நீ பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவரே. நன்மையான பேசுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தொடர்ந்து ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு தொடர்ந்து ஆவியிலே நடத்துவீர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தம் உயர்த்தி. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மட்டும் தங்கி தாபரிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.